அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம்ன்ற பெயரை கேட்டாலே டெல்லியிலிருந்து பல உருட்டல் மிரட்டல்கள்லாம் வரும். இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்கள்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க. முன்னாடி சங்கிங்க மட்டும்தான், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில இறங்கி இருக்கிறார். சென்ற வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார், திராவிடம்ங்கிற வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை, திராவிடம்ங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அவர்கிட்ட, ஆளுநர் இப்படி பேசிட்டாரு, திராவிடம்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாரு கேட்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை, இதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும், திராவிடம் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் யார் தெரியுமா? தன்னுடைய கட்சியுடைய பெயர்ல திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல, இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவே மறந்துட்டாரு. இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையோட கிடையாது. அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். நாம யார் கூடயாவது போட்டி போடணும்னு நினைச்சோம்னா, யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம்? வா மோதி பார்த்துடலாம், நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா, வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம். ஆனா இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது? அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8 அடி பாஞ்சாருன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல உன்னை விட நான் மிகச் சிறந்த அடிமைன்னு 16 அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. வங்கிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், கிளைகள். ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும், சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும். ஆனா ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, செய்திகளில் பார்த்திருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் வழியில அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்வார் போறேன், ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும். இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி, யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது.